பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் வந்து சேரன் பையாவுக்கு எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு குடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா அது நடக்கல. ஆனா நான் கல்யாணம்க்கு நம்ம வந்து நடத்தி வைக்க போறோங்கிறது எப்படி எங்க ஊருக்கு தெரிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல. யாரு சொன்னாங்கன்னு தான் தெரியல. அதத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது சோழன் சொல்லுவான், "இப்ப நம்ம அத தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இப்ப நாங்க வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஆனா சந்தாவ வந்து எப்படி மீட் பண்றது? அதுக்கப்புறம் உங்க குடும்பத்த நாங்க பார்த்து எல்லாம் பேசணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது அனீஷ் வந்து சொல்லுவான், "உங்க வீட்டுக்கு வரும்போது எங்கள அப்படி நல்லா கவனிச்சீங்க. ஆனா, இப்ப என்னால வந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. அதனால இப்ப மீட் பண்றது எங்க வீட்ல வச்சு மீட் பண்றது ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம், "இப்ப உங்க மாமாவுக்கு வந்து கல்யாணம் எதுவும் ஆகிட்டா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல, இல்ல கல்யாணம்லாம் இப்பத்துக்குள்ள நடக்காது. அதுக்கு டைம் எடுக்கும்னு" சொன்ன உடனே சோழன் சொல்லுவான், "அப்ப என்ன பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து இவங்கள சந்திக்க வைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுவோம்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நிலா வந்து சொல்லுவா, "எங்கள வந்து எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம இருக்கலாம் ஒருவேள. நாங்க வந்து இன்னும் பார்க்கவே இல்ல அவங்கள. அப்படி இருக்கும்போது ஒரு தெரியாத இடத்துல வந்து பொண்ண கெட்டிக் குடுக்குறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. இப்போ ஒரு ஒரு நேரம் நாங்க வந்து பேசி பார்த்துட்டா, அவங்களுக்கு எங்கள பத்தி கொஞ்சம் தெரியும்ல." அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவா. உடனே சோழன் சொல்லுவான், அதாவது அவங்களுக்கு அம்மா, அப்பாவோட பெர்மிஷன் இல்லாமயே கல்யாணம் முடிச்சு குடுக்குறாங்களேங்கிற கோவம் கூட இருக்கலாம்ல. இப்ப நம்ம வந்து போய் பேசினோம்னா, அவங்களுக்கு அது புரியும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "ஒரு நேரம் எங்கள வந்து பேச வை. நாங்க எப்படியாவது அவங்கள பேசி புரிய வைக்கிறோம்." அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவான். உடனே நிலா சொல்லுவா, "சேரன் சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். அதாவது அவங்க அம்மா, அப்பாவுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்காமயே கல்யாணம் முடிச்சு வைக்கிறது பெரிய தப்பு தானே. அத வந்து நாங்க வந்து போய் புரிய வைக்கிறோம். யாராவது ஒருத்தர் இறங்கி வந்தா தான் வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அது நாங்களாவே இருந்துட்டு போறோமே." அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "எங்க வீட்ல ரொம்ப கோவத்துல இருக்காங்களே. நான் எப்படி உங்கள கூட்டிட்டு போக முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு மாறி, மாறி எல்லாரும் அப்படியே ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அனீஷ் வந்து சொல்லுவான், "எனக்கு வந்து உங்கள கூட்டிட்டு போறதுல பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க ஏதாவது பேசிட்டா மனசு கஷ்டமா இருக்குமேன்னு பார்க்குறேன்." அப்படி சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பேசினாலும் நாங்க தாங்கிக்கிடுவோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அனீஷ் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். பக்கத்துல நெறைய இடம் இருக்கும். அந்த இடத்தெல்லாம் காட்டிட்டு, "இதுலேருந்து இதுவரைக்கும் எங்க இடம் தான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "இவ்வளோ இடத்த விட்டுட்டு தான் நீங்க வந்து பொழப்ப தேடி அங்க வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இடம்லாம் இருக்குது. ஆனா மழை வேணுமே விவசாயம் பண்றதுக்கு. அதுக்கு மழை இல்லையே. போர் போடணும்னா பல லட்ச ரூபா செலவாகும். அதுக்கு நாங்க காசுக்கு எங்க போறது? அதனால நேரா நான் வந்து அங்க வந்துட்டேன். அதே மாதிரி எங்க அண்ணன் மிலிட்ரியில சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுக்கு எங்க அம்மா, அப்பாவுக்கு வீடு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்லுவான், "இங்க பாருங்க, நீங்க எங்க அம்மா, அப்பா ரொம்ப திட்டுவாங்க, கோவப்படுவாங்க பயங்கரமா. நீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு நான் துப்பாக்கிலாம் தூக்கிட்டு ஒருத்தன் வந்தானே, அவரு இங்கேயா இருக்காரு?" அப்படி சொல்லும்போது, "இல்ல எங்க மாமா இங்க இல்ல. அவருக்கு ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டனால, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாரும் போயிருக்காங்க, மாமா ஃபேமிலி ஃபுல்லா. அதனால தான் உங்கள தைரியமா கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன திட்டு வாங்குனாலும் நாங்க வாங்கிக்கிடுவோம். என்ன நிலா அப்படி சொல்லி சொல்லும்போது, அவ அப்படியே ஒரு முறைச்சு பார்த்துட்டு இருப்பா.